குட் சார். இந்த நல்ல சேல்ஸ்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் தான் இருக்கேன். இப்போ பார்க்க பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் பற்றி நான் ஒரு வண்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் 1967 பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் வந்து குளோபலில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5th ப்ரைஸில் இருந்து குளோபலில் வந்து டேப் ப்ரைஸ் வரைக்கும் வந்துருக்கோம். இதே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1996 ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் ப்ரைஸில் இந்த வரைக்கும் பிடிச்சிருக்கோம். இதே பார்த்தீங்கன்னா 1998 வந்து ஃபஸ்ட்டு கார் வந்து சாண்டோர் கார் வந்து லான்ச் பண்ணி நல்ல மூமெண்ட்டில் போயிருக்கோம். இதில் 12 கார் வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் போயிருக்கோம். இதில் ஒன் ஆஃப் தி கார் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர் இதில் ஒரு மைக்ரோ எஸ்சியில் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆச்சு லான்ச் பண்ணி 2023 ஜூலையில் லான்ச் பண்ணோம். இது 1 இயர் ஆயிடுச்சு. இது சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் சொல்லலாம். இதில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 1 இயர் லான்ச் பண்ண 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா கார் ஆஃப் தி இயரில் ஃபஸ்ட்டு கார்ன்ற அவார்டு வாங்கினா ஃபஸ்ட்டு கார் வந்து நான் முன்னாடி எக்ஸ்ட்ரான்னு சொல்லலாம். என்கேப் ரேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா 4.5லேருந்து என்கேப் ரேட்டிங் வந்துருக்கு. குளோபல் என்கேப் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார் ஆஃப் தி மைக்ரோ ஏசியில் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஒரு மைக்ரோ ஏசியில் ரெஜர்மெண்ட் சொல்லுவாங்க. வேலை பார்த்தீங்கன்னா நம்ம 1.2 கப்பா இன்ஜின் 86 இயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வேரியண்ட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா EXE EXO, SXO, SXO, SXO கனெக்ட் மொத்தம் 6 வேரியண்ட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. இது சிஎன்ஜி போயிட்டோம்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. இது 90 டீசலில் 2 வேரியண்ட் கொடுக்கும். SXும் SXO கனெக்டும் இருக்கும். 2 வேரியண்ட் 90 டீசல் கொடுக்கும். இதில் பார்த்தா 6 ஃபீச்சர்ஸும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு இந்த மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்டில் வந்து இதோட காம்படிஷன் பார்க்குறப்போ டாட்டா பஞ்சு இதெல்லாம் வந்து காம்படிஷனில் ஒரு மெயின் காம்படிஷன். இது நம்ம ஃபஸ்ட்டு ஹுண்டாயில் பொறுத்த வரைக்கும் 6 ஏர் பேக் கொடுக்குற ஃபஸ்ட்டு ஒரு வண்டி நம்ம எக்ஸ்டர்னே சொல்லலாம். இதில் இருந்தால் உங்களுக்கு 6 ஏர் பேக்கே ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கார்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டாப் அண்ட் வெஸ்ட் எஸ்எஸ் ஆப்ஷனல் கனெக்ட். இதை வந்து இன்ஜினில் தான் கனெக்ட் பண்ணுறேன். இதில் 1.2 கப்பா இன்ஜின் 4 சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணுறேன். இதில் காம்படிஷன் பார்க்குறப்ப டாட்டா பஞ்சு காம்படிஷன் வருது. இதை பொறுத்த வரைக்கும் 3 சிலிண்டர் இன்ஜின் தான் அப்படி இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா 185 வரைக்கும் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இல்லை. அது டாட்டா பஞ்சு மற்ற காம்படிஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இந்த கிரவுண்ட் கிளியன்ஸோட கம்மியான கிரவுண்ட் கிளியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இன்ன வரைக்கும். சரிங்களா? இதோட வீல் பேஸ் 2450 வீல் பேசஸ் கொடுத்துருக்கோம். 2450 வீல் பேசஸ் கொடுத்துருக்கோம். உள்ள உங்களுக்கு லெக்ரூம் ஸ்பேசஸ் எல்லாமே வந்து ஸ்பேசஸாக இருக்கும். இன்னொன்று வந்து பைக்கோட ஸ்டெபிலிட்டியும் உங்களுக்கு நல்லா இருக்கும். வீல் பேசஸ் வந்து இருக்கும். பைக்கோட ஸ்டெபிலிட்டியும் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ டாப் அண்ட் போடுறப்போ ஒரு 50 நிமிஷம் உங்களுக்கு அலைன்ஸ் கொடுத்துருக்கோம். ரெண்டு அலைன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனல் ஒரு ரூஃப் ஃபைல்ஸும் வந்துடும். இதில் வந்து இந்த ஒரு மைக்ரோ எஸ்யூவியில் ஃபஸ்ட் டைம் நமக்கு சன்ரூஃப் கொடுக்குற ஒரே பிராண்ட் வந்து நம்ம ஹுண்டாயினே சொல்லலாம். ஃபஸ்ட்டு டைம் ஒரு 10 lakhs பட்ஜெட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மிடில் மாடல் வந்து நம்ம சன்ரூஃபும் வந்துருக்கு. 6 ஏர் பேக் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனாக இருக்கும். உங்களுக்கு டயர் ப்ளஸ் TPMS ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம்னா மிடில் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். எக்ஸோட குட் பேஸ் பார்த்தீங்கன்னா 391 வந்து குட் பேஸஸும் கொடுக்குறோம். இதே காம்படிஷனில் போகிறப்ப நம்மளுக்கு அதிகமான குட் பேஸ் நம்ம எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறோம். இதே இப்போ செகண்ட் ரோ பார்க்குறப்ப அவ்வளோ அடாப்ட் இது 2 பேர் 3 பேர் உட்கார அப்படின்னா அவ்வளோ அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்கும். ரியர் ஏசியும் கொடுத்துருவோம். இதே நம்ம பேசிக் மாடல்லே பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் டில் ஸ்டேரிங்ஸ் இதை பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் மாடல் வந்து நம்ம கொடுத்துருவோம். இதில் பார்த்தா டாப் அண்ட் மாடலை பொறுத்த வரைக்கும் ப்ளூலிங்க் ஆப்ஷனும் உங்களுக்கு மொபைல் மூலியமாகவே பார்த்தீங்கன்னா வண்டியில் ஆஃப் ஆன்லாம் எங்கே வண்டி இருக்குது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூலிங்க் ஆப்ஷன்ஸும் இந்த வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸஸ் ஆப்ஷனை கனெக்ட்லாம் உங்களுக்கு இருக்குது. இதே மாதிரி கேஷ் கேம் இருக்குது. கேஷ் கேம் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் அண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சீல் பொறுத்த வரைக்கும் கேப்சர் பண்ணிட்டா வீடியோ ரெக்கார்டிங் ஃபங்க்ஷனும் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப் மூலியமாகவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு SXO கனெக்டில் இருக்குது. இண்டிவிஜுவலாக அவங்க நேவிகேஷன்ஸும் வந்துடும். இது ஒரு ப்ளூலிங்க் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால சரிங்களா? இதே பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் டயர் ப்ரெஷர் மானிட்டர் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே நம்ம மிடில் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் டயர் ப்ரெஷர் மானிட்டர் பார்த்தீங்கன்னா கைலைன்ஸோட வந்துடும். ஒவ்வொரு டைம் அவ்வளோ யாருக்கு இம்பார்ட்டன் கைலைன்ஸும் சேஃப்டி ஃபீச்சர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கைலைன்ஸும் வந்துடும். இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிடில் செக்மெண்ட்டில் சன்ரூஃப் ஒரு வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மிடில் செக்மெண்ட்டில் மற்ற காம்படிஷனுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் வந்து மிடில் செக்மெண்ட்லேருந்து வந்துருக்கு. இது சிஎன்ஜி ஆப்ஷன்ஸும் இருக்குது. சிஎன்ஜி வந்து அவங்க SXO கனெக்டில் இது பார்த்தீங்கன்னா கூல்டு க்ளோரல் பாக்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஒரு மெடிசன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 lakhs பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ எஸ்யூவில் ஒரு
6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாகவே வந்துருக்கும். சேஃப்டி கார்னு சொல்லலாம். மிடில் பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சன்ரூஃப் ஆப்ஷன் ஒரு ஃபஸ்ட் இன் கிளாஸில் நம்ம மாடலில் மட்டும் ஃபஸ்ட் இன் கிளாஸில் கூட மைக்ரோ சீரியில் ஃபஸ்ட் இன் கிளாஸ் நம்ம மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இந்த காம்படிஷன் இல்லாத பேசலாம். ஒரு பெஸ்ட்டுக்கு ஒரு ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் வைஸில் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கிற பெஸ்ட்டு கார்னு நம்ம சொல்லலாம் எக்ஸலை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ.